எடப்பாடி பழனிசாமி ஆதரவு எம்எல்ஏக்கள் சபாநாயகரோடு சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், யாரெல்லாம் இந்த சந்திப்பில் பங்கேற்றிருக்கிறார்கள்? முழு விவரங்கள். எடப்பாடி பழனிசாமி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது பேரவைத் தலைவரோடு இந்த சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார்கள். சபாநாயகர் அருகில் நடைபெறக்கூடிய சந்திப்பிலே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, கே.சி. கருப்பணன் உள்ளிட்டோர் இடம்பெற்றிருக்கின்றார்கள். மேலும் தளவாய் சுந்தரம் உள்ளிட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களும் சபாநாயகரை சந்தித்து அதிமுகவினுடைய சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமியை தேர்வு செய்திருப்பதாக கூறியிருக்கின்றார்கள். ஏற்கனவே எஸ்.பி. வேலுமணி தரப்பினர் எஸ்.பி. வேலுமணியை தான் அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக பெரும்பான்மை உறுப்பினர்கள் அங்கீகரித்திருக்கின்றார்கள். அவருக்கு தான் ஆதரவளிக்க வேண்டும் என்று மனு கொடுத்திருந்த நிலையிலே தற்பொழுது அதிமுகவினுடைய சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி தான் தேர்வாகி இருக்கின்றார் என்பதாக குறிப்பிட்டு இந்த சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார்கள். எனவே சபாநாயகர் வசம் இரண்டு தரப்பினுடைய மனுக்களும் இருக்கின்றன. ஜே.சி.டி. பிரபாகர் அவர்கள் சபாநாயகராக இன்று பொறுப்பேற்று இருக்கக்கூடிய நிலையில் எஸ்.பி. வேலுமணியை ஆதரித்திருப்பதாக சொல்லி ஒரு தரப்பினர் மனு கொடுத்திருக்கின்றார்கள். அதே போன்று எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்ற குழு தலைவராக தேர்வு செய்திருப்பதாக சொல்லி மற்றொரு தரப்பினர் மனு கொடுத்திருக்கின்றார்கள். சபாநாயகரை பொறுத்தவரை அனைத்து மனுக்களையும் வாங்கி வைத்துக் கொள்வார். எண்ணிக்கை அடிப்படையிலே அதில் யாரினுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதை தீர்மானிப்பார். அந்த அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு பெற்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பேரவைத் தலைவருடன் சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார்கள். கே.சி. கருப்பணன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். தளவாய் சுந்தரம் உள்ளிட்டவர்களும் கூட சபாநாயகருடன் சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. அதிமுகவினுடைய சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்வாகியிருப்பதாக தங்களுடைய மனுவில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே இதில் எந்த கருத்தை சபாநாயகர் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப் போகின்றார் என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. இரண்டு தரப்பினரும் மாறி மாறி மனுக்களை கொடுத்து வருகின்றார்கள். மற்றும் சற்று முன்பாக எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் நினைவிடம் சென்று மரியாதை செலுத்தியிருந்தார்கள். எனவே இப்பொழுது அதிமுகவினுடைய சட்டமன்ற குழு தலைவர் யார் என்பது ஒரு பேசுபொருளாக்கப்பட்டிருக்கின்றது. இதன் தொடர்ச்சியாக அதிமுக யார் என்பது கூட கேள்வியாக சட்டப்பேரவைக்குள் எழுப்பப்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. கடந்த காலங்களிலும் இதே போன்றுதான் பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இடையிலான சண்டை என்பது எழுந்திருந்தது. அதன் பிறகு பன்னீர்செல்வத்தை ஆதரித்தவர்கள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் நீக்கப்பட்டிருந்தார்கள் கட்சியிலிருந்து. இப்பொழுது கூட சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டவர்களை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பும் பேரவை தலைவராக இருக்கக்கூடிய ஜே.சி.டி. பிரபாகரன் அவர்களை சென்று சந்தித்திருக்கின்றார்கள். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, கே.சி. கருப்பணன் உள்ளிட்டவர்கள், தளவாய் சுந்தரம் போன்றவர்கள் இடம்பெற்றிருக்கின்றார்கள். இந்த எண்ணிக்கையை பொறுத்தவரை எஸ்.பி. வேலுமணி தரப்பினுடைய எண்ணிக்கையை காட்டிலும் சற்று குறைவாகத்தான் இருக்கின்றது எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரிக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை. எனவே சபாநாயகர் எடுக்கப் போகின்ற முடிவு என்ன என்பது கேள்விக்குரியதாக இருக்கின்றது. எடப்பாடி பழனிசாமி தரப்பை பொறுத்தவரை சட்டமன்ற குழு தலைவர் என்ற ஒரு கோரிக்கையை மட்டும்தான் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எஸ்.பி. வேலுமணி தரப்பை பொறுத்தவரை எஸ்.பி. வேலுமணியை சட்டமன்ற குழு தலைவராக அங்கீகரிப்பதுடன் அதோடு சேர்த்து கூடுதலாக தமிழக வெற்றி கழகத்திற்கு தாங்கள் ஆதரவு அளிப்பதாகவும் சட்டப்பேரவைக்குள்ளும் அந்த ஆதரவை வழங்குவதற்கு தயார் நிலையில் இருப்பதாகவும் மனுவிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே எஸ்.பி. வேலுமணி மற்றும் எடப்பாடி பழனிசாமி இடையிலான இரண்டு தரப்புக்கும் இடையே தற்போது சபாநாயகர் மூலமாக ஒரு அதிகார மோதல் எழுந்திருக்கின்றது. இதில் யார் வெற்றி பெறப் போகின்றார்கள் என்பது எண்ணிக்கை பலத்தின் அடிப்படையிலும் சூழல் அடிப்படையிலும் தீர்மானம் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வேலுமணி சட்டமன்ற குழு தலைவராக தேர்வானதாக பெரும்பான்மை உறுப்பினர் கையெழுத்துடன் சபாநாயகர் மனு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 2 மனு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று எடப்பாடி பழனிசாமியே தற்போது சட்டமன்ற குழு தலைவராக தேர்வாகி இருப்பதாகவும் ஒரு தரப்பு மனு வழங்கியிருக்கின்றது. எனவே இந்த இரண்டு தரப்பினுடைய மனுவையும் ஏற்றுக்கொண்டு யாரை சபாநாயகர் அங்கீகரிக்கின்றார் என்பது விரைவில் தெரிய வரும். நாளை தமிழக சட்டமன்றத்தில் அரசினுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான தேர்தல் நடைமுறைகள் எல்லாம் தொடங்க இருக்கின்றன. அதற்கு உள்ளாக தற்பொழுது இரண்டு தரப்பினரும் இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். எனவே நாளை அந்த தேர்வு நடைமுறை தொடங்கிய பிறகு அரசை ஆதரிக்கக்கூடியவர்களாக அதிமுகவினுடைய எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்கப் போகின்றார்கள் என்பதை பொறுத்து அந்த முடிவு இறுதி முடிவாக எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.